அப்பதா என்ன என்ன பேசுறீங்க அப்பதா? இவரு டாக்டர். இவர்கிட்ட போய் உங்க சவால் கண்டிஷன்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்பதா ப்ளீஸ் அப்பதா, இவரால் அதெல்லாம் செய்ய முடியாது. என்ன என்ன சவால்? என்ன செய்யணும்? அப்பதா வேண்டாம் அப்பதா, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு என்னோட லவ்வ கெடுத்து விட்டுறாதீங்க. இத பாருங்க, நான் இவரை மட்டும்தான் மனசார லவ் பண்றேன். இந்த கண்டிஷன்லாம் போடாம கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அப்பதா. அதெல்லாம் முடியவே முடியாது. வேத்தாளு தானே இவன். அப்போனா நான் சொன்னது சொன்னதுதான். என்னங்கடா சொல்றிய? ஆமா, நீங்க சொன்னா சரிதான், எல்லாம் சரியா தான் இருக்கும். நான் சொன்ன சவாலை நிறைவேற்றினாதான் கல்யாணம். இல்ல அடிச்சு ஒச்சமாக்கி ஊரை விட்டு அனுப்பிடுவேன். அந்த பாட்டியை நினைச்சா எனக்கு பயமா வருது. பயங்கரமான கிழவிதான். இந்த வயசுலயே இந்த ஆட்டம் ஆடுதுன்னா சின்ன வயசுல என்ன ஆட்டம் ஆடி இருக்கும். இந்த மாதிரி கிழவிங்க 50 பேரும் இப்பெல்லாம் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னுமா இருக்காவோ? இந்த கிழவிக்கு திமிர பாத்தியா? அவங்க அப்பத்தா பேரை சொன்னா அந்த ஊரே நடுங்கும். அந்த ஊர்ல அவங்க முன்னாடி நின்னு பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அந்த குடும்பம் மொத்தமுமே அவங்க அப்பத்தா பேசுற பேச்சத்தான் தட்டாம கேட்பாங்க. இப்ப வரைக்கும் அந்த குடும்பம் மொத்தத்தையுமே அந்த அப்பத்தா தான் உள்ளங்கையில புடிச்சு வச்சு ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. டாக்டரு, அந்த கிழவி ஒரு டெரர் ஆளுதான் சொல்லுதீங்க. சரி, அது என்ன கண்டிஷனு? அவங்க ஒன்னும் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லலையே, வெறும் கண்டிஷன் தானே போடுதாவ. அந்த கண்டிஷனை நிறைவேற்றி விட்டா நீங்க ஆசைப்படுற அந்த தேவியை கட்டிக்கிடலாம்ல. அதுல என்ன இருக்கு? அதுக்கு பேரு கண்டிஷன் இல்ல, தண்டனை. இந்த காலத்துல அந்த கண்டிஷன் எல்லாம் எவனாலையும் நிறைவேற்றவே முடியாது. அதென்ன அப்படிப்பட்ட கண்டிஷனு? இந்த காலத்துல யாரும் நிறைவேற்ற முடியாத கண்டிஷனு. இங்க பாருங்க, அதெல்லாம் என்னால நிறைவேற்றவே முடியாதனாலதான் அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அவங்க பேத்தியை எனக்கு கட்டி கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்றாங்க. மத்தவங்க பத்தி எனக்கு தெரியல, ஆனா அதெல்லாம் என்னால செய்யவே முடியாது. என்னால காம்ப்ளிகேட்டடான ஆபரேஷன்ஸ் எல்லாம் செய்ய முடியும், ஆனா இந்த அப்பத்தா சொல்ற இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னால சத்தியமா முடியாது. அப்படி என்னதான் கண்டிஷன்னு சொல்லி தொலைங்க. அதெல்லாம் இப்ப எதுக்கு உங்களுக்கு? கேட்டதாச்சும் செய்ய போறீங்களா? இன்ஃபேக்ட் யாராலையும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. அவ்வளவுதான், என் காதல் முடிஞ்சு போச்சு. இனி என் வாழ்க்கையில என் தேவி எனக்கு இல்ல. அவ இல்லாம நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பண்ண போறேன்? நான் சாகவே போறேன். இருங்கண்ணே. ஏலே இம்புட் நேரம் நின்னு பேசிட்டு இருக்குமே, எங்களை பார்த்தா என்ன உனக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கா? நீ பாட்டு எழுந்திரிச்சு போய் சாவங்க. வேற எப்படி நான் பேச முடியும்? Do you know? என்னோட ஃபர்ஸ்ட் லவ் சார் அவ. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ். என்ன லவ் பண்ண ஒருத்தி, என்ன நம்பினவள, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியலனா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பாருங்க, என்னை யாரும் தடுக்க வேண்டாம். நீங்க கிளம்பி போங்க. அடுத்த ஒரு லாரியோ டேங்கரோ அந்த வழி வராமையா போகும். குறுக்க விழுந்து நான் செத்துடுறேன். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க ப்ளீஸ். எலே அப்படியே போட்டேன்டா. இல்ல ஒரு பொண்ணு கிடைக்கலன்றதுக்காக சாக போறேன் சொல்லுத.
இல்ல நீ என்ன சாதானாலா ஒரு டாக்டர்ல இல்ல அவன் டாக்டர் சீட்டு கிடைக்கலன்னு சாவ கிடக்கான். உனக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சி டாக்டருக்கு படிச்சு டாக்டர் ஆகி இந்த சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யாம சாக போதுன்னு சொல்லுதியா? நீ எம்பிட்டு பேரை காப்பாத்தி இருக்க, இன்னும் எம்பிட்டு பேரை காப்பாத்த வேண்டி இருக்கு. அதெல்லாம் விட்டு சாவங்க. எனக்கு வேற வழி தெரியலங்க. மனசார என் தேவி தான் என் பொண்டாட்டின்னு ரொம்ப காலம் வாழ்ந்தேன். எனக்கு அவ இல்லனா எனக்கு ஒரு வாழ்க்கையே நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் என்ன உங்களுக்கு சொந்தமா பந்தமா? வந்தோமா நான் செத்ததை பார்த்தோமான்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஏல டாக்டர், அப்படியே விட்டு போற மாதிரி இன்னும் சாதாரணமா எங்க அப்பா ஆத்தாலாம் எங்களை வளர்க்கல. ஒரு உசுரோட அருமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதுவும் நீ டாக்டர் இல்ல, நீ செத்த ஆறுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லல. ஆனா நீ உசுரோட இருந்தீனா எத்தனை உசுறு பழைக்க அதை யோசிச்சு பாத்தியா? இப்ப பாருங்க, உங்களால எனக்கு எதுவும் செய்ய முடியாது. இன்ஃபேக்ட் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு கிளம்புங்க. ஆறு சொன்னா ஆறாலையும் செய்ய முடியாது, இந்த சண்முகத்தால முடியும்ல. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது அந்த சம்பவம் இல்லையே. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ யாரோ இல்ல, என் அண்ணனாவோ தம்பியா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? நீ என்ன மாதிரி வேற இருக்க, உனக்கு செய்யாம விட்டு போவனா? அண்ணனே விட்டுட்டு போனாலும் நாங்க யாரும் உங்களை விட மாட்டோம். எங்க அண்ணனை மாதிரியே இருந்தா நீங்களும் எங்களுக்கு ஒரு அண்ணன் தான். எங்க அண்ணன் உங்களை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. என்னோட நிலைமை உங்களுக்கு எல்லாம் புரியாது. எல்லாம் நல்லா புரியும். எங்க அண்ணன் மேல நம்பிக்கை வைங்க டாக்டர் அண்ணன். எங்க அண்ணன் கண்ணுல பட்டுட்டீங்க. இனிமே உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது எங்க அண்ணனோட பொறுப்பு. அட ஆமாண்ணே, எங்க அண்ணன் நினைச்சுச்சுன்னு வைங்க, என்ன வேணாலும் செய்யும். உங்களுக்கு தெரியுமா, எங்க மைனியும் டாக்டர் தான். உங்க வைஃப் டாக்டரா? ஆமா, அது ஒரு கதை. எங்க மைனிக்கு அண்ணனை ஆரம்பத்துல பிடிக்கவே இல்ல. ஆனா எங்க அண்ணன் எங்க மைனி மனச மாத்தி லவ் பண்ண வச்சிருச்சுல. அப்பனா உங்களால என் கோப்பெருந்தேவியோட என்ன சேர்த்து வைக்க முடியுமா? அது என்ன கண்டிஷன் ஏதுன்னு தெரியாம அவன் மட்டும் சொல்லிட்டு இருக்காளுவ. அது என்ன கண்டிஷன் சொன்னாதானே? மிஸ்டர் சண்முகம், நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க இருந்தோ வந்து சாக இருந்த என்ன காப்பாத்திருக்கீங்க, நம்பிக்கை கொடுக்குறீங்க. உங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றத பார்க்கும்போது என்ன காப்பாத்துறதுக்கு அந்த தெய்வமே அனுப்பி வச்ச ஆள் நீங்க தான் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை என் தேவியோட என்ன சேர்த்துவீங்க. அது உங்களால முடியுமா? இல்லையே, எதுக்கு என்ன கும்பிடுதிய? கும்பிட வேண்டிய ஆள் உள்ள இருக்காரு, அவரை கும்பிடுங்க. உனக்கு என்னல அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் சேர்த்து நிறைவேற்றுறேன். அது எந்த கண்டிஷனா இருந்தாலும் சரி நான் முடிச்சு காட்டுறோம்ல. நான் கொடுக்குற வாக்கா இருந்தாலும் கொஞ்சமா யோசிப்பேன். இது என் தங்கச்சிக கொடுத்த வாக்கு, யோசிக்காம செய்வாம்ல இந்த சம்முவம். இப்ப என்னன்னே செய்ய போற? எப்படி காரியத்தை சாதிக்க போற? இது என் தங்கச்சி வீரா. இவளுக்கு கவர்மெண்ட் பரீட்சை இருக்கு, அதை எழுதுறதுக்கு தான் நாங்க இங்க வந்ததே. டிஎன்பிசியா? ஆமாண்ணே. இவளுக்கு துணையா தான் நான் வந்தது. இப்பதான் இங்க எல்லா பிளானும் மாறி போச்சே. நீ என்ன பண்ணுத? இவளை கூட்டிட்டு எக்ஸாம் எழுத வைக்க போத. நான் உன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு போய் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு உனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்தேன். போதுமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ, கிரேட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இங்க பாரு, உன் நம்பர் வாங்கிட்டு போதேன். அங்க போயிட்டு எல்லா பிரச்சனையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு போன் அடிக்கேன். இப்ப பரீட்சை எழுதி முடிச்ச உடனே நேரா அங்க கூட்டு வந்துரு. அங்க எல்லா சம்மதத்தோட உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியது இந்த சமூகத்தோட கடமை. புரியுதா? சண்முகம், தெய்வம் மாறி வந்து இப்ப என் தெய்வமாவே நிக்கிறிய. தேங்க்யூ. இல்லை சும்மா புதுக்கு கையெழுத்து கும்பிட்டு இருக்க. ஒன்னு புரிஞ்சுக்க, நாம கும்பிடுற சாமி ஒரு பிரச்சனைண்டா தானா வந்து நிக்காது. 6 மூலமா தான் அனுப்பி வைக்க. உனக்காக என்னை அனுப்பி வச்சிருக்குன்னு நினைச்சுக்க. நான் உன்னை என் தங்கச்சியோட பரீட்சை எழுத அனுப்புதேன். பத்திரமா கூட்டு போய் அவ பரீட்சை எழுதி கூட்டு வரனேன். ஓவியா, செய்வியா? உன்னை நம்பலாமா? இல்ல பாதியில எங்கடாச்சும் விட்டு சாவ போறேன்னு போயிடுவியா? நோ நோ நோ, கண்டிப்பா நான் கூடயே இருப்பேன். என்ன நம்பலாம் நீங்க? ஏன்னா நானும் மதுரைக்காரன் தான். இந்த பாரு, நீ மதுரைக்காரனா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றத ஒழுங்கா கேளு.
அத்தா எவன்டா இவன் இங்க குட்டியா இருந்தது? வந்ததுல இருந்து கையில விரல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வந்தானா இல்ல கைரேகை பக்கம் வந்தானா? அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்கோ. கிரக பலன், கோச்சாரம், கோரையெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். இதா நிக்கிறானே, இவன் என் மவ வயித்து பேரன். பொண்ணு பிள்ளைக்கு தாய் மாமன். இங்க நிக்கிறாளே ராசாத்தி, இவ என்னோட மவன் வயித்து பேத்தி. இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அடுத்த நல்ல நாள் எப்பன்னு மட்டும் பார்த்து சொல்லிட்டு கிளம்பிட்டே இரு. இல்லன்னா அருவாமனைய கழுத்திலேயே வச்சு வகுந்து போடுவேன். என்னங்கய்யா அது? ஐயா, இவ பிறந்தப்பவே மருதப்பனுக்கு இவதான்னு முடிவு பண்ணியாச்சு. பட்டுன்னு நாளை குறிச்சு கொடுத்துட்டு கிளம்புங்க ஐயா. ஆத்தா கோவத்தை கிளறாதீங்க. அப்பா, ஆ? எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இப்போ இதை நிறுத்த போறீங்களா இல்லையா? இங்கேரு, ஓ இஷ்டத்தங்க எவனும் கேட்கல. இது ஆத்தா முடிவு செஞ்ச கல்யாணம். வாயை மூடிட்டு அமைதியாரு. என் இஷ்டம் இல்லாம மட்டும் இந்த கல்யாணம் நடந்தது. முத ராத்திரியிலேயே இவனை நானே என் கையால கத்தியால குத்தி கொன்னுருவேன். ஏய், உன்ன மாதிரி எத்தனை புள்ளையில நான் பார்த்துருப்பேன். ஒன்னும் பண்ண முடியாது. இவனை நீ கல்யாணம் கட்டிக்க தான் போற. அதை மீறி ஏதாவது ராங்கு பண்ணன்னு வச்சுக்க, இங்கனே வச்சு உன் ஜோலிய முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். மா, என்னம்மா இது? கல்லு மாதிரி நிக்கிற. நீ பெத்த பொண்ண இதோ இந்த அப்பதான் கழுத்து நெரிச்சிருவேன்னு சொல்லுது. பேசாம நிக்கிற. ஏதாவது எடுத்து சொல்ல. எனக்கு அந்த டாக்டர் தான் பிடிக்கும். நான் அவரை தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு சொல்லு. அப்படி உருத்தானவனா இருந்தா எங்கடி போனான் அவன்? அத்தை கண்டிஷன் போட்டுச்சுல, அதுல அவன் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? ஓடி போன பயந்தாங்கோலிக்காக நீ எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அவர் ஒன்னும் ஓடி போல. ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. அவரு கண்டிப்பா வருவாரு. அவருதான் என் கழுத்துல தாலியை கட்டுவாரு. பார்த்துக்கிட்டே இருங்க. அவன் வருவான்ல, வரட்டும், அப்ப பாத்துக்கிறோம். அவன் எப்படி வருவான்? அவன் தான் கல்ல பார்த்ததும் ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான்ல. இங்க பாரு, என்ன ஊர் உலகத்துல நடக்காத ஒண்ணா நடக்குது? வீட்ல சொன்ன ஆளுங்களை நாங்களா கட்டிட்டு இப்ப சந்தோஷமா வாழல? வாய மூடிட்டு கம்முன்னு நில்லு. மருதப்பன் தான் இப்ப உன் புருஷன். அதை யாரும் மாத்த முடியாது. கேடி, என் மருமகனுக்கு என்னடி குறைச்சலு? ஓங்கு தாங்க மீச வச்சிருக்கான். அவன் அழக பாருடி. யாரு இவனா? இங்க பாருங்க, இந்த குடிகார பையனை நான் ஒரு நாளும் கட்டிக்க மாட்டேன். கண்டிப்பா டாக்டர் தான் என் புருஷன். அவரு வருவாரு, என் கழுத்துல தாலிய கட்டுவாரு. வருவான், ஆனா தாலி எல்லாம் கட்ட மாட்டான். கல்யாண விருந்துல உட்காந்து கறி சோறு வேணா தின்னுட்டு போவான். ஐயரே, முடிஞ்சா? முகூர்த்த நாள் இன்னையில இருந்து 5வது நாள். அது பரவாயில்லைங்களா? யோ, என்னத்துக்கு 5 நாளா? அதுக்கு முன்னாடி வேற எந்த நாளும் இல்லையோ? மருதப்பா, ரொம்ப அவசரப்படாதீங்க. நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் வைப்பாங்க. அப்பனே முருகா, எப்படியாவது அவரை வர வச்சிரு. இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்த வச்சிரு. சரக்கு வாங்கிட்டு வா. அப்பத்தா வாங்கிட்டு வாண்ணா. போ.
என்னண்ணே இம்புட்டு பெரிய வீடு? இல்ல அடிக்கிற மதுரை வெயிலுக்கு காத்து போகாம எப்படி சட்டை போட்டு திரியறான்னு தெரியலையே. நீ சண்முக மாதிரி பட்டனை கழட்டி விட்டுருக்க. நீ டாக்டர் சரவணன் பட்டனை போடு. இல்ல காத்தே வர மாட்டேங்க இங்க. காலர் பட்டர் போடுன்ற. சந்தேகம் வந்துரும்ல. இந்த மீசைக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. டாக்டர் என்ன டாக்டர் பார்த்து பயந்துட்டு அப்படியே ஓடி போயிருக்கீங்கன்னு பார்த்தேன். தைரியமா வந்து நிக்கிய. ஏலே இது அவ பேர் என்ன? கோபெருந்தேவி. கோபெருந்தேவி வீடு தானே அது? இதுல சோக்கு வேற. இதுக்கு முன்னாடி வராத மாதிரியே பேசுறிய. உனக்கு நக்கல் தாண்டி மாப்பிள. அண்ணே நீ இப்ப சண்முகம் இல்ல டாக்டர் சரவணன். இந்த வீட்டுக்கு நீ ஏற்கனவே வந்திருக்கண்ணே. அது கோபெருந்தேவி வீட்டுல இருக்காங்களான்னு கேட்டேன். நான் தான் டாக்டர் சரவணா வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ரைட்டு, நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. போறப்போ ஆம்புலன்ஸ்ல போறியா இல்ல பாடையில போறியான்னு தெரியலையே. தூக்குறதுக்கு பெரிய ஆளை கூப்பிட்டு வருவீன்னு பார்த்தா ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்க. ஐயா அப்பதான் டாக்டர் வந்திருக்கிறாரு. நீங்க பரிசம்னு எதுவும் வைக்கல. ஆனா இதையே நிச்சயதார்த்த ஓலையா வச்சுக்கோங்க. இந்தாங்கோ. அப்பதா அந்த டாக்டர் திரும்பவும் வாசல்ல வந்து நிக்கிறாரு. அப்பதா டேய் என்னடா சொல்ற? திரும்ப வந்துட்டானே. நான் வந்துட்டேன் என் புருஷன். என்ன பண்ற பாருங்க. ஏய் என் ஆள் மேல கைய வச்ச கொண்டே போடுவேன். மாமா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏய் என் புருஷனை நான் கட்டிக்க போறேன். குறுக்கால நீ யாரு? அவர் தங்கச்சி. என்னது தங்கச்சியா? தங்கச்சி மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு. நான் துணைக்கு வந்திருக்கேன். துணைக்கு தானே வந்த? அப்ப தள்ளி நில்லு. அப்படிதான். அடியே என்னடி நடக்குதுங்க? எலே பயந்தாங்குழி டாக்டர் ஓடி போனவன் மறுபடியும் எதுக்குடா இங்கிட்டு வந்த? கடைசியா சொல்றேன், உசுறு முக்கியம்னா அப்படியே ஓடி போயிரு. தாராளமா போறேன். தேவியையும் அழிச்சிட்டு போறேன். அடப்பு மானங்கட்டவனே, எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டுடா மறுக்கா இங்க நீ வந்த? நான் போட்ட கண்டிஷனை கேட்டதுமே பயந்து ஓடி போன ஈத்தர பயணி வெக்கமே இல்லாம மறுக்கா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. மனுஷனாடா நீ? ஏய் தாண்டவராயா, அத்தனை பேரும் சுத்து போடுங்கடா. இவன் இன்னைக்கு உசுரோட வெளியே போக கூடாது. இவனை கொண்டே போடுங்கடா. மாமாய் நீ விளைவிக்க. இவனை துண்டா தூக்கிட்டு போய் நம்ம காட்டுக்குள்ள வச்சு நுங்க நான் இருக்கிறேன். ஆமா, ஆளாளுக்கு எதுக்கு கொதிக்குதிய? கிளவே கண்டிஷன் நீங்க போட்டீங்க சரி. ஆனா நான் ஊரை விட்டு ஓடி போனேன்னு எதை வச்சு சொல்லுதிய? ஏண்டா உன் வீட்டையும் ஆஸ்பத்திரியும் பூட்டிட்டு ஓடுனியே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். தீர விசாரிக்கணும்ல. அதுக்கு 1000 காரணம் இருக்கு. உறவை பார்த்துக்கிடலாம். முதல்ல கண்டிஷன் என்ன சொல்லுங்க. உனக்கு கண்டிஷன் என்னன்னு தெரியாதா? எம்புட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏங்க
என்னாச்சுங்க? கண்டிஷன்லாம் தெரியாதா என்ன? தெரிய இருந்தாலும் ஏதாச்சும் மாத்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்குதான் உங்க கண்டிஷன் என்னன்னு அந்த கிழவி கிட்ட கேட்டு சொல்லு.